அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் எல்இடியை பயன்படுத்தி அதோடைய அந்த பிளிங்கிங் எல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வரிசையாக நம்ம காணொலியில் பார்த்துருக்கோம். இது நம்ம முதலாவது பண்ணது. இப்போ இதில் நம்ம ஜாயின் பண்ணோம்னா இந்த மாதிரி ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். அடுத்து ரெண்டாவது 555 இந்த கிளாக் ஐசியை யூஸ் பண்ணி ஒரு எல்இடியை பிளிங்க் பண்ணுற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். இதில் இந்த ஸ்பீட் கண்ட்ரோலோடு பண்ணோம். இதில் நம்ம சப்ளை கொடுத்தோம்னாக்கா இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். இதில் இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கனால கூட்டினோம்னா அந்த ஸ்பீடு கூடும். இதை பயன்படுத்தி நம்ம இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த கிளாக்கை பயன்படுத்தி இந்த ஐசி பயன்படுத்தி இதில் வந்து இந்த எல்இடி எப்படி எரியும், இதில் வந்து இந்த ஒரு ரெயின் ட்ராப் எஃபெக்ட் வரும். இந்த மேலேருந்து பனித்துளி கீழே இறங்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். இந்த போர்டில் 14வது பின்னில் இந்த கிளாக் கொடுப்போம். 14ல் கிளாக் கொடுத்துட்டு இந்த சர்க்யூட் ஆன் பண்ணோம்னா இந்த ப்ராஜெக்ட் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம். இப்போ இந்த ப்ராஜெக்டில் கிளாக் வந்து இந்த 1வது பின்னு கொடுத்துருவோம். அடுத்து இந்த காமன் கிரவுண்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி எஃபெக்ட் வரும். இதில் இந்த எல்இடியை பயன்படுத்தி இந்த மாதிரி ஹாபி எலக்ட்ரானிக்ஸ் தான் பண்ண முடியுமா, வேறு ஏதாவது நம்ம அப்ளிகேஷன் போக முடியுமா அப்படின்னாக்கா அப்ளிகேஷன் நிறையா இருக்குது. இப்போ இந்த மாதிரி 7 செக்மெண்ட் டிஸ்பிளேன்னு சொல்கிறது இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லா இடத்துலையும் இந்த வெயிங் ஸ்கேலில் இருக்கும், பேங்க் டோக்கன் டிஸ்பிளேயில் இருக்கும். இந்த எல்இடி டிஸ்பிளே இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அப்ளிகேஷன் வந்து நிறையா இருக்குது. இப்போ இதில் நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ நாம் பண்ண அந்த எல்இடி இருக்குல்ல அதை வந்து இதுக்குள்ளே ஒரு ஹவுசிங்கில் வச்சு இதில் மொத்தம் 8 எல்இடி இருக்கும். இந்த 1 2 3 4 5 6 7 இங்கே இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு ஒன்று 8 எல்இடி இந்த மாதிரி ஒரு ஹவுசிங்கில் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்போ இந்த அவுட்ரு மட்டும் எழுதுனோம்னா 0 வரும். இந்த 2 மட்டும் டிஸ்பிளே ஆனால் 1 வரும். இந்த மாதிரி டிஸ்பிளே ஆனால் 2 வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் 0லேருந்து 9 வரைக்கும் இதில் வரும். இந்த டெசிமல் டிஸ்பிளே வேணும்னா இதையும் நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம்னா டெசிமல் காமிக்கும். இந்த மாதிரி இது வந்து இந்த எல்இடியை பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன். இதுதான் அந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே இப்போ நம்ம பார்த்தது. இதில் இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்கோம். இது வந்து ஏ, இந்த 7 செக்மெண்ட்டில் இந்த மேலே உள்ளது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப், இது ஜி, இந்த மாதிரி நம்ம பேர் கொடுத்துருக்கோம். ஒரு எல்இடின்னு எடுத்தோம்னா இதில் ஒரு ஆனோடு ஒரு கேத்தோடு இருக்கும். இப்போ இந்த எல்இடியோட சிம்பிள் நம்ம எழுதினோம்னா எல்இடியோட சிம்பிள் வந்து அந்த மாதிரி இருக்கும். இதில் 2 ஆரோ போட்டோம்னா அது எல்இடி, இது டயோடுடைய சிம்பிள், அது லைட் எமிட்டிங் டயோடுங்கிறதால இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் ஒரு பக்கம் ஆனோடு ஒரு பக்கம் கேத்தோடு. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஆனோடு சைடில் ஏ இருக்கும் ஆனோடு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கே இருக்கும். இது வந்து கேத்தோடு, இது ஆனோடு, இந்த மாதிரி இங்கே ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் இந்த ஆனோடுங்கிறது வந்து அந்த எல்இடியில் உள்ள அந்த பெரிய லக்கு, கேத்தோடு வந்து சின்ன லக்கு. இந்த ஆனோடில் தான் எப்போவுமே நம்ம வந்து பாசிட்டிவ் கொடுப்போம், இந்த பக்கம் நம்ம நெகட்டிவ் இதில் கிரவுண்ட் பண்ணுவோம். இப்போ இது 3 வோல்ட்னா நேரடியாக கொடுத்துலாம் க்ளோ ஆகும். 5 வோல்ட்டு 9 வோல்ட்டு 12 வோல்ட்னு நாம் இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டர் ஒன்று ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி இதை ட்ராப் பண்ணி இங்கே நம்ம கொடுப்போம். இப்போ இந்த எல்இடியை இந்த 7 செக்மெண்ட்டு டிஸ்பிளேயில் இந்த டெசிமல் பாயிண்ட்டை இப்போதைக்கு விட்டுருவோம். அது வந்து 8வது எல்இடி. 7 எல்இடியை வச்சு நாம் இந்த நம்பர் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். அந்த 7 எல்இடியையும் இந்த மாதிரி குரூப் பண்ணுறோம். இதில் நாம் இங்கே பார்த்த மாதிரி கேத்தோடு இருக்கும், அடுத்த எல்இடியில் ஒரு கேத்தோடு இருக்கும், அடுத்த எல்இடியில் ஒரு கேத்தோடு இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக மொத்தம் 7 எல்இடி இதில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இந்த கேத்தோடு எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு பின்னை வெளியில் எடுத்துடுறோம். அது மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆனோடலாம் 1 2 3 4 5 6 7 தனித்தனி எல்இடிக்கு தனித்தனி கண்ட்ரோல் எடுத்துடுறோம். இப்போ எதில் நம்ம சப்ளை கொடுக்குறோமோ அது மட்டும் எரியும். அப்போ இங்கே எனக்கு வந்து உதாரணத்துக்கு 1 வேணும் அப்படின்னாக்கா இந்த செக்மெண்ட்டு இந்த செக்மெண்ட்டுக்கு நான் சப்ளை கொடுத்தேன்னா அது 1 வந்துடும். அது மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் நம்ம இதில் டிஸ்பிளே பண்ண முடியும். அப்போது இந்த காமன் கேத்தோடு அப்படிங்கிறதுல இந்த லைன் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு லக்குக்கு வந்துடும். இந்த லக்கு எது அப்படின்னா
இப்போ இதில் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சென்டரில் உள்ள இந்த லக்கும் இங்கே சென்டரில் உள்ள இந்த லக்கும் இந்த பக்கம் 5 பின் இருக்கும், இந்த பக்கம் 5 பின் இருக்கும். இதில் உள்ள மிடில் பின்னும் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கும். இதுதான் நமக்கு இந்த லக்கு. இப்போ இதை வந்து நாம் காமன் கேத்தோடுன்னு எடுத்தோம்னா இங்கேருந்து பாசிட்டிவ் கொடுப்போம், இதெல்லாம் கிரவுண்ட் பண்ணணும். அதவே இப்படி எடுத்தோம்னா காமன் ஆனோடு எடுத்தோம்னா இதில் பாசிட்டிவும் இந்த பக்கம் நெகட்டிவ், இங்கே இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பாசிட்டிவ் கொடுத்துட்டோம்னா இதை ஒவ்வொன்றையும் நம்ம கிரவுண்ட் பண்ணும்போது ஒவ்வொன்றும் க்ளோ ஆகும். இது காமன் கேத்தோடு, இது காமன் ஆனோடு, இந்த மாதிரி நமக்கு இருக்குது. இப்போ இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயை பயன்படுத்தி நாம் வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணி அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். இன்றைக்கி இந்த ஐசி என்னென்னா இது கவுண்டராகவும் வேலை செய்யும். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ரெண்டுமே கவுண்டரு, டீகேட் கவுண்டர்லாம் பார்த்தோம். இது ஒரு கவுண்டராகவும் வேலை பண்ணும். அதே சமயம் இந்த நம்ம 7 செக்மெண்ட் டிஸ்பிளே இப்போ பார்த்தோம்ல, இப்போ இந்த டிஸ்பிளேயையும் ட்ரைவ் பண்ணும். டிரைவராகவும் இது ஒர்க் பண்ணும், இங்கேருந்து வரக்கூடிய பல்ஸை கவுண்ட் பண்ணும். அப்போ கவுண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பல்ஸ் வேணுங்கிறதுக்காக இந்த 555 டைமர் ஐசி நம்ம ஏற்கனவே உள்ள அதே சர்க்யூட்டு அதை வந்து அசம்பிள் பண்ணிடுறோம். பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய இந்த 3வது பின்னில் வரக்கூடிய கிளாக் அவுட்புட்டை இந்த 1ல் தர்றோம். இப்போ இந்த ஐசியை எப்படி நாம் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்னா 16வது பின்னு 5 வோல்ட்டு, 8வது பின்னு கிரவுண்டு, இந்த 3வது பின் இருக்குல்ல, இந்த 3வது பின்னை வந்து பாசிட்டிவ் ரைடில் கொண்டு போயிடணும். 2வது பின்னை கிரவுண்ட் பண்ணிடணும், 15 கிரவுண்ட் பண்ணிடணும். அப்போ இங்கே 8, 2, 15 இதெல்லாம் கிரவுண்ட் பண்ணிடணும். 3வது பின்னை மட்டும் பாசிட்டிவ் ரைடில் கொடுத்துடணும். மற்றபடி இங்கேருந்து வரக்கூடியதில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏ அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயில் இந்த சென்டர் பின்னை வந்து காமன் நம்ம பாசிட்டிவோ நெகட்டிவோ கொடுப்போம். காமன் கேத்தோட காமன் ஆனோட அதன் தகுந்தபடி. அடுத்து உள்ளது ஏ. இந்த பின்னில் நம்ம வந்து சப்ளை கொடுத்தோம்னா இந்த மேலே உள்ள இது ஏ செக்மெண்ட் மட்டும் எரியும். அடுத்து 2வது கொடுத்தோம்னா இந்த பி எரியும். அடுத்து இங்கே இந்த லாஸ்ட்டில் உள்ளது வந்து இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்குள்ளே சப்ளை, இதை விட்டுருவோம். அதுக்கு அடுத்தது சி, இங்கே இண்டிகேட் பண்ணியிருப்பேன், இங்கே சி, ஏ பி இது சி. அப்போ இந்த சியில் கொடுத்தோம்னா இந்த செக்மெண்ட் எரியும். அடுத்து இது டி, இது இ, இது எஃப், இந்த சென்டரில் உள்ளது ஜி. இது எல்லாத்தையும் இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயில் இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த ஐசியில் இதில் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்படி கனெக்ட் பண்ணும்போது இங்கே வந்து நாம் டைரெக்டாக கிரவுண்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஒவ்வொரு பின்லேருந்து வரக்கூடியதுக்கு நாம் வந்து ஒரு ட்ராப்பிங் ரெசிஸ்டன்ஸ் நம்ம போடணும். அது வந்து நம்ம 470 ஓம் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்துலேயுமே இந்த ABCDEFG எல்லாத்துலேயும் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ட்ராப்பிங் ரெசிஸ்டன்ஸ் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டோம்னா இது எரியும். இப்போ எல்லாத்தையும் இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே மட்டும் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பண்ணலாமா அப்படின்னாலும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இதில் வந்து உதாரணத்துக்கு 0 க்ளோ ஆகுதுன்னா 1 2 3 4 5 6 எல்இடி எரியும். அப்போ இந்த 6 எல்இடிக்கும் வரக்கூடிய கரண்ட்டு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூலமாக கீழே ட்ராப் ஆகும்போது டிம் ஆகும். அப்போ அந்த பிரைட் டிம்மு நமக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கும். அதனால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு 470 ஓம் அல்லது 330 ஓம் ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயில் இந்த ஐசியில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த 555 ஐசிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பல்ஸும் இதில் கவுண்ட் பண்ணி இப்போ 0ங்கும்போது 0 டிஸ்பிளே ஆகும். அடுத்த பல்ஸ் வரும்போது 1 டிஸ்பிளே ஆகும். அடுத்த பல்ஸ் 2, இப்படி 9 வரைக்கும் இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இதை வந்து நாம் ஒரு பிரெட் போர்டில் அசம்பிள் பண்ணி செக் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தெளிவாக இருக்கும். இப்போ அதுக்கு நம்ம வந்து ஒரு பிரெட் போர்டு எடுத்துக்கிறோம். கம்ப்ளீட்டாக அந்த பிரெட் போர்டில் அசம்பிள் பண்ணியிருக்கேன். நேரம் கருதி நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். இது வந்து 555 ஐசி. இதில் சர்க்யூட் டயக்ராம் படி ஃபஸ்ட்டு பின் வந்து கிரவுண்ட் ஆகணும், இங்கே கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் பின்னில் 10 மைக்ரோஃபாரட் பாசிட்டிவ் இருக்கணும், நெகட்டிவ் வந்து கிரவுண்ட் ஆகணும். அதனால் இந்த ஃபஸ்ட் பின்னில் கிரவுண்ட் பண்ணிடுறோம். மூணாவது பின்னிலேருந்து இங்கே ஒரு ஜம்பர் வயர் போட்டு இதோடைய ஃபஸ்ட்டு பின்னுக்கு நாம் இந்த கிளாக் இன்புட் கொடுக்குறோம். அதே 3வது பின்னிலேருந்து 470 ஓம் ரெசிஸ்டர் ஒரு எல்இடி கிரவுண்ட் பண்ணிட்டோம். இதில் இந்த 4வது பின்னும் 8வது பின்னும் கனெக்ட் ஆகணும். இந்த சர்க்யூட் படி 4வது பின்னும் 8வது பின்னும் கனெக்ட் ஆகி பாசிட்டிவ் ப்ளஸ் வோல்ட் கொடுக்கணும். 4வது பின்னை 8வது பின்னால் இந்த வயரில் கனெக்ட் பண்ணிட்டேன். 2வது பின் வந்து 6வது பின்னுக்கு கனெக்ட் ஆகணும். இந்த செகண்ட் பின் வந்து 6வது பின்னோட கனெக்ட் ஆகணும். அதுக்கு இங்கே மேலே இந்த மாதிரி ஒரு ஜம்பர் மேலே போட்டு இந்த 2ஐயும் 6ஐயும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த 7வது பின்னுக்கும் 8வது பின்னுக்கும் இங்கே இந்த 1K5 ரெசிஸ்டர் இது வந்து 7க்கும் 8க்கும் இடையில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த 6வது பின்னும் 7வது பின்னும் இங்கே வந்து ஒரு பாட்டு இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சர்க்யூட் எல்லாமே ஏற்கனவே நம்ம வந்து ஒரு டாட் போர்டு பிரெட் போர்டு டைப் பிசியில் ஏற்கனவே அசம் பண்ணியிருக்கோம். இப்போ அதே தான் இங்கே அப்படியே தான் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த CD 4026 இங்கே மவுண்ட் பண்ணியிருக்கேன்.
மவுண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு என்னென்ன தரணும், 16 வந்து 5 வோல்ட் கொண்டு போகணும். இது 16 இந்த ரெட் வயர் ஜம்பர் மூலமாக ப்ளஸ் கொண்டு போயிட்டேன். அடுத்து 15வது பின்னை கிரவுண்ட் பண்ணணும். 15வது பின்னை பாருங்கள், இந்த 16வது பின்னு ப்ளஸ் கொண்டு போயிட்டேன். 15வது பின்னை கிரவுண்ட் பண்ணிட்டேன். இந்த 15. அடுத்து 1வது பின்னுக்கு கிளாக்கு, அது ஏற்கனவே 3வது பின்லேருந்து 1வது பின் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து 2வது பின் கிரவுண்ட் பண்ணணும். இங்கே 2வது பின் கிரவுண்ட் பண்ணிட்டேன். 3வது பின் வந்து பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கணும். 3வது பின் பாசிட்டிவ் சப்ளை கொடுத்தாச்சு. 4, 5 டம்மி, அது வந்து ஃபங்க்ஷன், அது யூஸ் பண்ண முடியுமோ அது யூஸ் பண்ணுவோம். அது இப்போதைக்கு டம்மியாக இருக்கும். அடுத்து இப்போ இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயில் நம்ம கனெக்ட் பண்ணுற அந்த இடத்துக்கு வந்துடுறோம். இப்போ இங்கே முதலாவது இந்த ஏ அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கு நாம் 10வது பின்லேருந்து இந்த ஏ கொடுக்கணும். பாருங்கள், இதில் வந்து இது 8, 9, 10. இந்த 10வது பின்லேருந்து நாம் ஒரு வயர் எடுத்துகிட்டு போய் இங்கே ஏக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டர், இதில் இப்போ 330 ஓம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிஸ்டர் ஏயிலேருந்து இங்கே ஜாயின் பண்ணி அதிலேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு போய் இங்கே இது 9, இது 10வது பின் இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். ஏ முடிஞ்சது. அடுத்து பியிலேருந்து ஒரு 330 ஓம் ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி இந்த பியிலேருந்து இந்த கருப்பு வயர் பாருங்கள், இது பிக்கு வந்து இந்த சர்க்யூட் படி பார்த்தீங்கன்னா பிக்கு 12வது பின். இப்போ இந்த பிக்கு இங்கேருந்து ஜாயின் பண்ணி அதுலேருந்து இந்த கருப்பு வயர் எடுத்துகிட்டு போய் 12வது பின், இது 9, 10, 11, 12வது பின்னுக்கு ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து சி வந்து இங்கேருந்து வந்து 13வது பின்னுக்கு வரணும். அடுத்து டிக்கு இப்படி வந்தீங்கன்னா 9வது பின்னு, இக்கு 11வது பின்னு, எஃப்க்கு இங்கேருந்து வந்து 6வது பின்னு, அடுத்து 7வது பின்னு ஜிக்கு. இப்போ எல்லாமே கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ இதை மாதிரி எல்லாமே இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ப்ராஜெக்டில் நாம் வந்து ஒரே ஒரு கவுண்டர், ஒரே ஒரு டிஸ்பிளே தான் நம்ம இதில் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் நமக்கு 0 to 9 வரும். நமக்கு 0 to 99 வரணும்னா அப்போ இன்னொரு செக்மெண்ட் வேணும். அப்போ இதே ஐசியை இன்னொரு ஐசியை, அதுக்கு பேர் கேஸ்கேட் பண்ணுறதுன்னு சொல்கிறது. இது இந்த ஐசியோட இன்னொரு ஐசியை கனெக்ட் பண்ணி இதனுடைய எண்டு சிக்னல் வரும்ல, அந்த கடைசி 9th சிக்னல் வரும்போது அதை இன்னொரு ஐசி கொடுத்து அதை கவுண்ட் பண்ண வச்சிட்டோம்னா அது திருப்பி கவுண்ட் பண்ணும். அந்த மாதிரி கவுண்ட் பண்ண நமக்கு 99 வரைக்கும் டிஸ்பிளே வரும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னாக்கா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, அதுவும் பண்ணலாம். இல்லை நமக்கு வந்து 999 வரைக்கும் வேணும், 000லேருந்து ஆரம்பித்து 999 வரைக்கும் நமக்கு கவுண்ட் வரணும் அப்படின்னாலும் நாம் இதே மாதிரியே அடுத்து 2 ஐசி அதை 2ஐயும் கேஸ்கேட் பண்ணி அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்த CD4026ங்கிறது ஒரு அற்புதமான ஐசி. இதில் கவுண்டரும் இருக்கும், 7 செக்மெண்ட் டிரைவரும் இருக்கும், 5 வோல்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய சர்க்யூட்டு. அப்புறம் நிறையா சோவர்களை வந்து நிறையா கேட்டிருக்கீங்க. அதில் ஒருத்தவங்க வந்து ஒரு இன்வெர்ட்டர் கேட்டிருக்காங்க, கோம்பேட் இன்வெர்ட்டர், ஒரு ஸ்மால் லெவலில் ஒரு இன்வெர்ட்டர் வேணும் அப்படின்னு. அதே மாதிரி ஒருத்தர் ஆடியோ சர்க்யூட்டில் இந்த சப்வூஃபர் போர்டை வந்து ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் வச்சு பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ இதெல்லாம் நாம் வந்து பண்ணலாம். எதற்கான தேவையான அந்த பொருட்கள்லாம் நான் சேகரம் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ நான் எடுக்கணும். ஆனால் கண்டிப்பாக எல்லாம் ஞாபகத்தில் வச்சுருக்கேன், எல்லாம் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது 5 வோல்ட் பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை ஏற்கனவே நம்ம எப்படி அசெம்பிள் பண்ணுறது நம்ம வந்து வீடியோ பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கிளாக் பல்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகும்போதும் ஒவ்வொரு டிஸ்பிளே 0லேருந்து 9 வரைக்கும் இந்த டிஸ்பிளேயில் டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ஐசியை நம்ம அப்படி யூஸ் பண்ணி இங்கே கிளாக் பல்ஸுக்கு பதிலாக நாம் வேறு ஏதாவது சிக்னல் கொடுத்தோம்னா, உதாரணத்துக்கு ஐஆர் சென்சார், அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை கொடுத்தோம்னா அந்த ஐஆர் சென்சாரை வந்து டச் பண்ணிட்டு போகக்கூடிய எல்லா ஆப்ஜெக்டையும் இது கவுண்ட் பண்ணும். இப்போ இது வந்து சிங்கிள் டிஜிட்டு, இதுவே நம்ம டபுள் டிஜிட்டாவோ ட்ரிபிள் டிஜிட்டாவோ இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இன்னும் அந்த ஐசி அப்படியே கேஸ்கேட் பண்ணி அடுத்தடுத்து நம்ம கவுண்டராக கொண்டு போக முடியும். ஜஸ்ட்டு முதல்ல நமக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக ஒரு ஐசியை வைத்து ஒரு சிங்கிள் டிஜிட் மட்டும், இந்த ஐசி வந்து கவுண்டராகவும் செயல்படும், இந்த டிஸ்பிளே டிரைவராகவும் செயல்படும். அதை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு நல்ல காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். பாய்.